ஹலோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு என்னோட எப்போ சொல்ற டைலாக். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் ஷாப்பிங் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். பட் ஆனால் வேற டைப். இந்த ஷாப்பிங் வந்து லைக் முழுக்க முழுக்க எனக்கும் என்னோட ஃபியான்சிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஷாப்பிங் இருக்கு. அண்ட் சீக்கிரமா ஐ ரிவீல் தட் பர்சன் சொல்றேன். அண்ட் நான் சொன்ன அந்த பர்சனுக்கு வந்து ஷாப்பிங் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். என்னன்னா நமக்கு 10 ட்ரெஸ் வாங்கணும்னா அந்த நம்பருக்கு வந்து ஒரு ட்ரெஸ் அப்படி இருக்கும். பிகாஸ் நம்ம சொல்லிடக்கூடாதுல, ஒரு ட்ரெஸ்ஸாவது நீ எனக்கு வாங்கினியா அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி தான் நான் எப்பவும் போல வந்து பேக்கேஜஸ் வந்து ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம வந்து சம்பாரிச்ச காசை, சுயமா சம்பாரிச்ச காசை ஒவ்வொரு பொருளா வந்து பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறோம். அது வீணாகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் அதெல்லாம் பண்ணிடுவேன். சோ சூப்பரான பேக், எந்த விதமான ஸ்பாயில் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க எந்த விதமான ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இதுக்குள்ள வச்சு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் மேக்ஸிமம் இது வந்து சாரீ கவர்ஸ் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து சாரீக்கு மட்டும் இல்ல, உங்களோட மேக்ஸிஸ், சுடிதாஸ்னு பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு 15-20 கவர் வச்சிருக்கேன். சோ ட்ரெஸ்ஸஸ்க்கு இது, சுடிதாஸ்க்கு இது, சாரீஸ்க்கு இது, ஈவன் பிளவுஸ், ஆரி பிளவுஸுக்கு எல்லாம் வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து பெக்குலியரா பார்த்து பார்த்து சீல் பண்ணிருப்பேன். அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு அதுக்கப்புறம் அதோட போட்டு அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அண்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, டன். ஓகே, இது எல்லாமே புது ட்ரெஸ், எல்லாமே புது ட்ரெஸ். அந்த புது ட்ரெஸ்க்கு ஒரு இன்பம் இருக்கும் தெரியுமா? அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஓகே, நான் காமிக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்க போது. இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து ஏன் இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்றேன் பாத்தீங்கன்னா, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு எக்கச்சக்கமா. அண்ட் இந்த ஒரே வீடியோல என்னால வந்து கவர் பண்ணினா பாக்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அண்ட் எனக்கும் வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். அண்ட் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து வெஸ்ட் சைட்ல எங்கேயோ வாங்கினதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஆஃபர் டைம்ல மொத்தமா வாங்கியாச்சு. ஸோ அதான், இது வந்து நுவான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெஸ் தான். பட் ஆனா அழகான ஷார்ட் ட்ரெஸ். ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஹேண்ட் இல்லாம கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் வித் இந்த ஸ்மால் எலாஸ்டிக். எனக்கு வந்து ஷர்ட் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். என் கூட சுத்துறவங்களுக்கு சரி, என் கூட பழகிறவங்களுக்கு சரி, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு சரி, எனக்கு ஷர்ட் ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அதனால நான் வந்து ஷர்ட் ட்ரெஸ் இது வந்து நான் வேற ஒரு கலர்ல பார்த்தேன். பிங்க் கலர்ல வந்து நிறைய பார்த்திருக்கேன். சரி, பிங்க் கலர் வாங்கணும்னு ஆசை. ஆனா பிங்க் கலர் கிடைக்கல. என்னோட பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து என்னுடைய அதான் எனக்கு ஏத்த ஒரு பிரைஸ்ல இருந்ததுன்னு பார்த்தோன்னா, ஒயிட் நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு பார்க்காமலே நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. சோ இதுதான் அந்த ஃபுல் ட்ரெஸ். அழகா இருக்கா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாடிகான் ட்ரெஸ்னு சொல்லலாம், ஒரு ஸ்டிஃப்டு மிடி ட்ரெஸ்னு சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் இந்த கலர்ல சோ வாவ். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த லேஸ் வந்து, இந்த லேஸ் மெட்டீரியல் என்கிட்டே இருக்கு. பட் இந்த ஃபிட் வந்து லைக் நம்ம வந்து ரெடிமேட் வந்து அவ்வளவு ஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் இது வந்து எனக்குன்னு அப்படி தச்ச மாதிரி இருந்தது. பட் அப்ப விட இப்ப நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல. நான் திரும்ப என்ன செக் பண்ணல. நமக்கு இந்த டம்மி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாங்க குயின் இந்த ட்ரெஸ் போட நடக்கும்போது. பிகாஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக்கு தரும். ஹேண்ட் பாத்தீங்கன்னா லைக் பட்டர்ஃபிளை ஸ்லீவ்ஸ் மாதிரி தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்கா? லைக் இது வந்து எப்படி வரும், கீழே வந்து ஒரு ஸ்லிட் ஒன்று வரும் அழகா. சோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ட்ரெஸ். இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா சம்திங் 2000 சம்திங் இருந்தது. பட் நான் ஆஃபர் எடுத்தனால அப்படியே ஹாஃப் ஆஃப் த பிரைஸ். இது எல்லாமே நான் வந்து ஆஃபர் எடுக்கல, கொஞ்சம் இது மட்டும் ஆஃபர் எடுத்தேன். மற்றதெல்லாம் வந்து ஃபுல் பிரைஸ் போட்டு தான் எடுத்தேன். நான் எப்பயாவது இந்த 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இப்படிதான் ஷாப்பிங் போவேன். அப்படி ஷாப்பிங் போகும்போது என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நான் சூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் வந்து இந்த இப்ப நான் போட்டிருக்கேன் பிங்க், ரெட் பைத்தியம். பட் அதே நேரத்துல பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னா டக்குன்னு போய் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணதான் இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து. ஸோ அடுத்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரீம் கலர்டு பட்டர்ஃபிளைஸ், ஆமா பட்டர்ஃபிளை பிரிண்ட்ஸ் அங்கங்க இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும்னு ஆசை. நான் வந்து வாங்கிட்டேன். பட் ஆனா இந்த ஹோல் இருக்கிறத வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. சோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் ஹோல் வரும். கண்டிப்பா நான் அந்த ட்ரெஸ் வந்து போட மாட்டேன்.
இப்போதைக்கு போடணுங்கிற மைண்ட் செட் கிடையாது. பட் ஃபியூச்சர்ல மேபி எனக்கு போட தோணுச்சுன்னா நம்ம வந்து போடலாம். ஆனா நான் இப்போதைக்கு இந்த ட்ரெஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா, இதை வந்து பேக் சைடா போட்டுட்டு இதை ஃப்ரண்ட் சைடா போடலாம்னு தான் வச்சிருக்கேன். இப்படி போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. கீழே இங்க ஒரு எலாஸ்டிக் இருக்கும் இந்த வெயிஸ் கிட்ட. சோ இதை வந்து இன்னும் அப்படியே ஷேப்பா காமிக்குது. பட் இந்த ட்ரெஸ்ஸோட லென்த் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ட்ரெஸ்ஸோட லென்த். சோ இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஊர்ல போட முடியுமான்னு தெரியல. ஐ மீன் நம்ம ஃபாரின் டூர் போனா, திரும்ப சொல்றேன், நம்ம போனா போடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஃபியான்சி வந்து அப்ராட் டூர்ஸ் கூட்டிட்டு போவாரு. சோ இந்த வீடியோ பதிவு வந்து அவருக்கும் போகும்னு நினைக்கிறேன். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் இருக்கணும், இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் இருக்கணும், இயர்லி ஒன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள ஒரு ட்ரிப் இருக்கணும். இந்த ஃபேமிலி ட்ரிப் வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரிப். இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் இந்த இந்தியாக்குள்ள சுத்துறது வந்து லைக் வி அஸ் அ கப்பலா சுத்துறது வந்து என்ன சம்பாரிச்சு என்ன சேர்த்து வச்சா என்ன, ஒரு மெமரிஸ்னு வேணும். அந்த மெமரிஸை ரீகலெக்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு வீடியோ ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து எப்பவுமே சூஸ் பண்ணிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க எப்ப பார்த்தா வீடியோ எடுப்பியான்னு. எனக்கு வந்து நேத்து சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது. அப்புறம் எப்படி வந்து நான் வந்து அங்க கரெக்டா நம்ம இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும் நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். சோ அதனால எனக்கு ஒரு வீடியோ மெமரி வேணும். அண்ட் நான் வந்து ஒரு கியூட் மெமரிஸ் ரெக்கார்ட் பண்ண என்னோட ஃபியூச்சர் கிட்ஸ்க்கு பார்த்து அவங்க டேடி இப்படிதான் இருந்தாரு, அவங்க மம்மி இப்படிதான் இருந்தாங்க நான் காமிக்கணும். அது கிராண்ட் கிட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. டாபிக் மாறி போகுது. சோ அதுக்காக சேவ் பண்ண வச்சிருந்த இந்த ட்ரெஸ். சோ தம்பி நோட் பண்ணிக்கோங்க, ஃபாரின் ட்ரிப்புக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் அக்கா வந்து சூஸ் பண்ண போறேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் இஸ், நம்ம வந்து சில ட்ரெஸ் வந்து ஆன்லைன்ல பாக்குறத விட நேர்ல வரும்போது ரொம்ப சூப்பர் அமேசிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல, நேர்ல பார்க்கும்போது இதையே இவ்வளவு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் நிறைய ரிட்டர்ன் போட்டுருவேன், வச்சுக்க மாட்டேன் மேக்சிமம். சோ ஆனா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. பிகாஸ் இது வந்து ஆஃபர்ல தான் எடுத்தேன் ஆன்லைன்ல. இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 சம்திங். ஆஃபர்ல வந்து 70% ஆஃபர். சோ 250 கூட இல்ல, 230 ருபீஸ்க்கு என்னமோ வாங்கினேன். எவ்வளவு பிரிட்டியானது தெரியுமா உங்களுக்கு. வந்து கலர் வந்து லைட்டிங் இன்னும் டார்க்கா காமிக்குது. பட் இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடு தான். ஷார்ட் ட்ரெஸ், ஆனா வந்து இந்த ஸ்மோக்கிங் பேட்டர்னே இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கிரஷ்டு மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக்கிங் பேட்டர்னா இருக்கும். போட்டோன்னு இல்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். நானே மிரரை பார்த்து சொல்லிக்கிட்டேன்னா பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் பின்னாடி வந்து ஒரு நாட் ஒன்னு கொடுத்திருக்காங்க இந்த ஷோல்டர் இறங்காம இருக்கிறதுக்காக. சோ ரொம்ப சூப்பரான ஒரு பர்ச்சேஸ் வந்து நான் சொல்லுவேன். ஜூன் மந்தோடது. உள்ள வந்து லைனிங்கும் இருக்கு. சோ இந்த பிரைஸ்க்கு லைனிங்கும் கொடுத்து ஸ்மாக்கிங்கும் பண்ணி நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த பிரைஸ்க்கு பண்ண முடியாது. அதனால நான் இதை டக்குன்னு வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கல. இது வந்து ஒரு குர்த்தி, ஸ்லிட் குர்த்தி. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க ஆரலியா பிராண்ட்ல இருந்து. இந்த காட்டன்ல என்கிட்ட நிறைய கிளாத் இருக்கு. பட் நான் எனக்கு ஸ்டிச் பண்ணதில்ல. அதே மாதிரி இந்த ஆரலியா பிராண்ட்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு சைஸ், என்னோட சைஸை விட முந்தின சைஸ்க்கு போனேன். அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தது. சோ இந்த ட்ரிக் வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரலியா பிராண்ட் போனீங்கன்னா உங்க சைஸை விட முந்தின சைஸ் போனீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க ஆனா ஒவ்வொருத்தவங்களோட சைசஸ் பொறுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக்கா நான் வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இதுதான் அவங்க வாங்கி கொடுத்தது. சோ ரொம்ப கியூட்டா இருந்தது. இதுக்கு பேர் பண்றதுக்கு வந்து நான் வந்து இதே மாதிரி இந்த பைப்பிங்ல இருக்கிற இந்த பிங்க் குர்த்தியை பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் பேப் ஃபார் திஸ் கியூட்டஸ்ட் ஸ்லிட் குர்த்தி. அடுத்த வீடியோ என்னவென்றால் சொல்ல வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ். நான் வந்து இப்படி பிடிச்சேன்னா உள்ளங்கையில வந்து ஸ்டஃப் வந்து இறங்கிடும். இதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு இன்னர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அது வந்து லைனிங் கிடையாது. இந்த இன்னர் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேற ஏதாவது ட்ரெஸ், வேற என்ன கலர் பிளாக் சம்பந்தமா இருந்தாலும் இது பேர் பண்ணிக்கலாம். அதனாலே நான் இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் இருக்கு. அதான் நம்ம வந்து அது போட போறோம் இல்லையா. இது வந்து ஃபீடிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நடுவுல ஃபுல்லா பட்டன்ஸ், கீழே ஒரு எலாஸ்டிக், கீழே ஒரு ஃப்ரில். சோ ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா வந்து மொத்தமே இவ்வளவுதான். நம்ம பாக்குறத விட நம்ம போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நைட் பார்ட்டி லுக்குலாம் கிளம்பணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ். இது வந்து ஒரு கியூட்டான ஒரு ஸ்லீவோட ரொம்ப ஒரு அழகா இருந்தது. போடும்போதுதான் சில ட்ரெஸ்ஸோட வந்து அழகு தெரியுமாங்களா, அந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட். நான் இந்த வருஷம் ஃபுல்லா எடுத்தது எல்லாமே எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் தான். பட் இது இருந்தாலும் அந்த டாப் 10 லிஸ்ட்ல வந்து நிற்கும். ஏன்னா
எனக்கு கிரீன் பிடிக்காது, பாட்டில் கிரீன் பிடிக்காது. ஆனா போட்டதுக்கு அப்புறம் வாவ் அப்படி இருந்தது. அண்ட் அவங்களுக்கு நான் எடுத்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா சோ இதுதான். இது வந்து லைக் ரெகுலர் யூசேஜ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு ஒரு கோட் ஒன்று இருக்கும். அண்ட் இதுதான், அதாவது நம்ம 5-6 ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும். அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே ஃபியூச்சர்லயும் வீடியோ வந்து மறக்காம பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வந்து ரெகுலரா டெய்லி பேசிஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து என்னோட வெஸ்டிஃபோபியா சம்பந்தப்பட்ட அந்த நியூ ட்ரெஸ் அரைவல் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு, நல்ல கமெண்ட்ஸ் வருது. கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டைரக்டா வந்து மெசேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ எனக்கு வெஸ்டிஃபோபியா வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் அக்கௌண்ட் இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமா வந்து ஒரு மெசேஜ் பண்ணீங்கனாலே போதும், நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். வித்தின் a fraction of secondல உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். அண்ட் தேங்க்யூ so much.